Good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான லெவல்ஸை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி வில் பி ஏ கேப் அப். கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் அப் எடுத்த உடனே எல்லாரும் கால் சைட் போயிடாதீங்க. முக்கியமான லெவல் இந்த லெவல் 48,734 டு 48,859. ஸோ 48,860, அதாவது 730லேருந்து 860 வரைக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் என்ன கேப் அப் எடுத்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எங்க ரிஜெக்ஷன் வருதான்னு பாருங்க. ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா தைரியமா நீங்க புட் சைடு போயிருங்க. புட் சைடு, ஓகே. ரிஜெக்ஷன் ஃபாலோட் பை புட் சைடு. First target 48,560, second target 48,493. Okay, so அதையும் பிரேக் ஆச்சுன்னா 48,493 பிரேக் ஆச்சுன்னா மட்டும் உங்களுக்கு மார்க்கெட் 48 ஸ்ட்ரைட்டாவே 257 வந்துடும். திரும்ப சொல்றேன், கேப் அப், ரெசிஸ்டன்ஸ், டவுன் சைடு. ஸோ யாரும் அவசரப்பட்டு கால் சைட் போயிடாதீங்க. சப்போஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் நம்பர் 2 டுடே கேப் டவுன் வந்துச்சு, நல்லா பார்த்தவங்க, டுடே கேப் டவுன். சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே போயிடாதீங்க. முக்கியமான ரேஞ்சஸ் 48, அதே 257 அண்ட் ஃபாலோட் பை 48, 132, 070. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். கேப் டவுன் எடுத்தா மார்க்கெட் மேலே போகும். அப்போ உங்களுக்கு திரும்பவும் 48,493 டார்கெட் வரும். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த ஜோன் இட் இஸ் வெரி க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் ஜோன். திரும்ப புரிஞ்சுக்கோங்க, ஓகே. ஸோ இந்த ஜோன், அதாவது 493,560, இது உடைக்கணும்னா மார்க்கெட் கேப் அப் எடுத்து கீழே வரணும். இல்லைனா அது கேப் டவுன் எடுத்துட்டு இந்த ரேஞ்ச் 257 சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இதில் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவலில் வெரி பிக் சப்போர்ட் இருக்குது. வெரி வெரி பிக் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கோ அப். அந்த டைமில் 48,257 அண்ட் ஃபாலோட் பை 48,493. பியூர் கால் சைடு எங்கே போகணும்? இதுக்கு மேலே தான் நான் போவேன். 859, சொல்ல போனால் 890 மேலே போங்க. கிளியர் கட்டாக சொல்கிறேன், 890க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கால் சைட் போகணும். இல்லைன்னா போகவே கூடாது, ட்ராப் ஆகிடுவீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு ஒன்லி இஃப் இட் இஸ் அ கேப் அப். கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கால் சைட். ஸோ இங்கே எங்கே புட் சைட் கிளியராக போகணுன்னா, நான் கிளியராக சொல்கிறேன், புட் சைட் போகணுன்னா மினிமம் இதுக்கு கீழே வரணும். 47,700க்கு கீழே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து கிளியர் கட்டாக புட் சைட் போவேன். இல்லைன்னா நான் புட் சைட் சுத்தமாக போக மாட்டேன். கேப் அப் எடுத்தாலும் இந்த ஜில்லா ஜோனை உடச்சி இது கீழே வந்தால் தான் புட் சைட் போவேன். இல்லைன்னா கேப் டவுன் எடுத்துச்சுன்னா எந்த இடத்துல வந்தால் வேணாலும் இது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியலன்னா ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்கள், ஓகே. ஸோ வாங்க, இன்னொரு விஷயம், நம்மளோட 1 hour கேண்டில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், ஒரு 1 hourல ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்து மேலே போச்சு, திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து மேலே போச்சு, திரும்ப ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுது. ஹவர்லி கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நல்லா வெயிட் பண்ணுச்சு மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வெயிட்டிங். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட். முக்கியமான ஜோன் இந்த ஹையை பிரேக் பண்ணுறது வெயிட், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் இப்போவும் சொல்கிறேன், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பியூராக இதுக்கு கீழே சொல்லப்போனால், இதுக்கு கீழே எப்போ வருதோ 48,382 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா, மார்க்கெட் இது கீழே வந்துருச்சுன்னா இங்கேருந்து புட் சைட் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 48,257 ஃபாலோட் பை இந்த 48,168. ஓகே, ஆஸ் பர் ஹையர் கேண்டில் படி சேம் டு சேம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு கேப் அப், ஒரு டோஜி ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஹவரில் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி செகண்ட் ஹவரில் அந்த டோஜியை பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா
So it will break 48,395 followed by target is 48,257 and 230 and ரொம்ப important last is 48,163 வரைக்கும் டவுன் சைடில் டார்கெட்ஸ் இருக்கு. ஸோ தப்பி தவறி கால் சைட் போயிடாதீங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் நிஃப்டி பேங்க். ஓகே சார், வாங்க நிஃப்டியோட வியூ என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minutes சார்ட். சார் நல்லா பாருங்கள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி ஒரு ஸ்லைட் கேப் அப், ஒரு கேப் அப். முக்கியமான லெவல் பாருங்கள் 582 இந்த ஜோன் பாருங்கள். 578 22 578 22 557 557 570 முக்கியமான ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் எப்போ இந்த இடம் போதோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். சம்டைம்ஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா கூட கால் சைட் போயிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது 22618 இஸ் த லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் மேலே போகணும்னா சஸ்டெயின் அபவ், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் மேலே போகும், இல்லைனா இங்கே பட்டு கீழே வந்துடும். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் எங்கே இருந்தாலும் ஸோ 557 617 வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 100 பாயிண்ட்ஸ் பியூர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ எங்கே பட்டாலும் மார்க்கெட் ரிவர்சல் வரும். ரிவர்சல் வந்துருச்சுன்னா உள்ளே டான்ஸ் ஆடும். உள்ளே டான்ஸ் ஆச்சுன்னா எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, எப்போ இந்த 557 பிரேக் ஆகுதோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 537. ஓகே ரைட். செகண்ட் டார்கெட் 514, ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஜோன். 514 உடைக்க ரொம்ப கஷ்டப்படும். திரும்ப சொல்கிறேன், 514 உடைக்க ரொம்ப கஷ்டப்படும். அப்படி மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் ஆகும், மேலே திரும்ப டான்ஸ் ஆடும், திரும்ப வரும், திரும்ப பவுன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது உடைச்சதுன்னா பெரிய கேண்டிலாக வரையும். பிக் கேண்டில் வில் ஃபார்ம் ஆன் பிரேக்கிங் 514. 22514 இந்த லெவலை உடைக்கணும்னா பெரிய கேண்டில் உடையணும், அப்போதான் இது உடையும், இல்லைன்னா உடையாது. இது உடைஞ்சா பெரிய டார்கெட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு 22458 446 வந்துடும், பிக் டார்கெட். ஓகே, மேபி வித்தின் 2 கேண்டில்ஸில் 2 கேண்டில் கூட அது வந்துடும். இது உடஞ்சிருச்சுன்னா 2 கேண்டில் கீழே வந்துடும், ஃபாலோ அப் கிடச்சிரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் டெஃபினெட்லி திஸ் இஸ் த ஜோன் 22458 22446 அண்ட் 426. ஸோ முக்கியமான ஜோன். இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த டார்கெட் வில் பி 22514. இதை உடைக்கிறது கஷ்டம். திரும்ப மார்க்கெட் கீழே வரும், திரும்ப பவுன்ஸ், திரும்ப அப்படி டான்ஸ் ஆடும், திரும்ப இது பிரேக் ஆகும். எப்போ இது பிரேக் ஆனால் மட்டுமே தான் 537 அண்ட் ஃபாலோடு பை உங்களுக்கு ஹையர் டார்கெட் இஸ் 578 557 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஸோ வேர் இஸ் மை பியூர் சிஇ ஜோன், பியூர் கால் சைட். பியூர் கால் சைட் வில் பி அபவ் 620. 22620 வில் பி மை பியூர் கால் சைட். அதே மாதிரி பியூர் புட் சைடு இது, பியூர் புட் சைடு வில் பி ரொம்ப கீழே 22302 300 கீழே போனால் புட் சைட். ஸோ மார்க்கெட்டிங் கேப் அப் எடுத்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா இதை பிரேக் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா இந்த டார்கெட், அதையும் பிரேக் ஆச்சுன்னா சப்போஸ் திஸ் இஸ் த மெயின் டார்கெட் 22426. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஏரியாவில் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல் ஜோன் இஸ் 22514. 22514 வெரி 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 பவர்ஃபுல் ஜோன். ப்ளீஸ் நோட் டவுன். இதை உடைச்சா கீழே, கீழே உடச்சிட்டு போச்சுன்னா மேலே. சிம்பிள், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஸ்கால்ப் பண்ணுறீங்களோ யூ வெயிட் ஃபார் த ஸ்கால்பிங். வென் இட் பிரேக்ஸ், இது டவுன் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கிடைச்சிடும். ஓகே, இந்த லெவல் கிடைச்சிடும். இந்த லெவல் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கூட கிடைச்சிடும். ஸோ பெரிய டார்கெட் இது கீழே காத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், மார்க்கெட்டை என்ஜாய் பண்ணுங்கள், ரைட்? ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் உங்களுக்கு லேர்னிங் வீடியோ நம்பர் 3 போஸ்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லேர்னிங் வீடியோ நம்பர் 3. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை இது பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் லிங்க்கு, ஜாயின் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் லைவ் கால்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஃப்ரீ கால்ஸ், ஃப்ரீ கால், லைவ் கால் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு அது பிடிக்கும். ஆல் த பெஸ்ட். டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஸர்.